தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐயோ, எல்லா பக்கமும் ஓடி வர்றாங்களே. ஆஹா, ஒண்ணு கூடிட்டாங்கய்யா. கடுகளவு கல்லு பட்டதுக்கா இவ்வளவு பெரிய ஆயுதம்? ஒளியறதுக்கு கூட இடமில்லையே. ஐயோ, எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கே. சாமி, ஐயோ குதிச்சுறா கைப்புள்ள என்கிற வின்னர் பட கைப்புள்ள வடிவேலு போல சுற்றுலா பயணியின் செல்போனை திருடியதால் பொதுமக்கள் துரத்தியதும் வேலூர் கோட்டையின் மேலே இருந்து அகழியில் குதித்த கோழி என்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளி கோபியின் கதறல் உதறல் ஓவர் ஆக்ஷன் காட்சிகள்தான் இவை. இதுலயே அவன் நின்று தானே ரெண்டு காலம் அதுவும் ஆழம் குறைந்த இடத்தில் நின்று கொண்டு மூன்றாம் பிறை பட கிளைமாக்ஸ் கமல்ஹாசனை போல தண்ணீரில் தத்தளிப்பதாக நீச்சல் அடித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் வீரர்களிடம் அவர் கொடுத்த ஓவர் ஆக்ஷன் தான் பார்ப்போரை டென்ஷன் அடைய வைத்தது. அவன் நின்னுக்கிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்து போனா என்று அந்த காட்சியை கண்டவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க, கோழி கோபியோ காலில் அடிபட்டதாக காலை தூக்கி தூக்கி காண்பித்துக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் வீரர்களும் ஒரு நீண்ட கயிறை வீசி கோழி கோபியை காப்பாற்ற சென்றபோது மழை வெள்ள நேரங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கும் இடங்களில் கூட கீழே இறங்கி நடந்து வராமல் அரசியல்வாதிகள் சிலர் படகுகளில் பயணித்து வருவார்களே, அப்படித்தான் அந்த இளைஞன் வருகிறார் என விமர்சிக்கப்பட்டார். செல்போனை திருடிக்கொண்டு ஓடி அகழியில் குதித்து தப்பிக்கும் போது மாட்டிக்கொண்ட அந்த பரபரப்பான ரணகள சூழலில் கூட தனது டி-ஷர்ட் கிழிந்து விட்டதாக கோழி கோபி கூறியதுதான் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. அகழியில் இருக்கும் போது கால் அடிபட்டதாக கூறிய கோழி கோபி காப்பாற்றப்பட்டு கரையேறியதும் கையடிப்பட்டது போல ஆக்ஷன் கொடுத்து, சார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போங்க சார் என உதறல் எடுத்தபடி கதற ஆரம்பித்தார். இப்போ என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? இருடா, டாக்டர் வந்துகிட்டு இருக்காங்க, இருடா என்றபடி சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர் காவல்துறையினர். யார் இந்த கோழி கோபி? என்ன நடந்தது? அகழியில் குதிப்பதற்கு முன் நடந்தது இதுதான். வேலூர் மாவட்டம் வேலூர் விருப்பாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோழி என்கிற கோபி. இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் பல்வேறு திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என கூறப்படுகிறது. 29ஆம் தேதி வேலூர் கோட்டையில் சுற்றி பார்க்க வந்த பொதுமக்களிடமிருந்து செல்போனை பறித்து கொண்டு ஓடிய போது பொதுமக்கள் கோபியை துரத்தி உள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிக்க கோட்டையின் மேலே இருந்து அகழியில் குதித்துள்ளார். பின்னர் அகழியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என கதறி அலறியுள்ளார். உடனடியாக பொதுமக்கள் வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர்.
போலீசார் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கோபியை அகழியிலிருந்து மீட்டனர். அப்போதுதான் இன்ஸ்டா இம்சை அரசன்களை விட கோழி கோபியின் ஓவர் ஆக்ஷன் டென்ஷனை வரவழைத்தது. கோழி கோபியை கோழி அமுக்குவது போல் அமுக்கி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில், தம்பி உன்னை ரவுடி வேலைக்கு தான் ஆள் எடுத்திருக்காங்க, நீ பண்ற ஹெவி பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஆக்டிங்குக்கும் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன்னு வையு, இன்ஸ்டா பிரபலம் திவாகரையே மிஞ்சிடுவ. அதுக்கப்புறம் நீ செல்போனை திருடி இப்படியெல்லாம் குதிக்கணுங்கிற அவசியமே இல்ல. உன்னை தேடி செல்போன், கார் எல்லாம் வரும். பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே என விமர்சித்து வருகிறார்கள். அவரது ஓவர் ஆக்டிங்கை நேரில் பார்த்து மிரண்டு போன பொதுமக்கள். பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரபு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.